திருமணத்தில் பிள்ளை பேர், சாவு, இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமான சில சடங்குகள் இருக்குது. அதில் வந்து இந்த வட்டாரத்துக்கான சடங்காக சில விஷயத்த சொல்லலாம். இப்போ திருமணத்தை எடுத்துக்கிட்டேன்னா அதில் வந்து சற்றசம் பரிமாறுறது அப்படின்னு ஒரு ஒரு சடங்கு இருக்குது. அது என்னது அப்படின்னா, திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம், தாலி கட்டினதுக்கப்புறம் அந்த மதிய உணவை வந்து மணமகனுக்கு அந்த பொண்ணு, புது பொண்ணு வந்து பரிமாறுறது அப்படிங்கிறது. சட்டு அப்படின்னு சொன்னோன்னா ஆறுன்னு பொருள். சட்டு அப்படின்னா சட்டுன்னா சஷ்டின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? 6 கந்த சஷ்டின்னு சொல்லுவோம் 6வது நாள். அந்த சட்டுங்கிறது 6. ரசம்னா சுவை. அறுசுவையை படைத்தல். அதுதான் சட்டரசம் பரிமாறுது. அந்த அறுசுவைங்கிறது யோட சாப்பிடணுங்கிறது வந்து ஆனா ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணுறதுக்கான குணங்கள்